Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு ரவா தேங்காய் லட்டு சிம்பிளா எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். Ghee 2 tablespoon. Dry grapes 1/4 cup. Cashew nut 1/4 cup. ரெண்டு ஃப்ரை பண்ணணும், மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ முடிஞ்சிச்சு, கேஸ் ஆஃப் பண்ணலாம். இப்போ ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ பவுலில் வைக்கணும். அப்போ இது கூல் வரணும், ஆற வைக்கணும். Ghee 2 tablespoon. Rava 2 cup. மிக்ஸ் பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மதி இப்படி தான் வரணும். இப்போ போதும். கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றலாம். கேஸை மீடியம் வைக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் கீ. அப்போ தேங்காய் 2 கப் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் கீயில். இப்போ ப்ரௌன் கலர் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ மதி இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ரவா இப்போது தேங்காய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண முடிஞ்சு நம்ம சர்க்கரை நம்ம மிக்ஸ் பண்ணணும். வெள்ளை கலர் சர்க்கரை 1/4 கப் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். அப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பாயில் பண்ண பால் 1 கப் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் கீ மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண ரோஸ்டட் ட்ரை கிரேப்ஸ் கேஷ்யூநட்னா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரோஸ்ட் பண்ண கேஷ்யூநட் அப்போ ட்ரை கிரேப்ஸ் இப்போ போட்டணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிச்சு. கொஞ்சம் கூலிங் ஆகணும். அப்போ தான் நம்ம லட்டு மாதிரி நம்ம ஷேப் பண்ணணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். இதே மாதிரி தான் நம்ம ரவுண்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணணும். இதை பண்ணணும். செஞ்சு முடிஞ்சிச்சு. லட்டு பாரு, சூப்பராக ஆயிடுச்சு. பார்க்குறக்கவே சூப்பராக. இப்போ நல்லா டேஸ்ட், சூப்பராக டேஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம்
கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்